கரூரில் கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்த வழக்கை சிபிஐ விசாரிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் சிவகுமார் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சிவகுமார், விரிவான விவரங்களை பதிவு செய்யலாம். அது கடந்த செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த தமிழக வருகிற நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலை முன்னிறுத்தி ஏற்கனவே ஆளுங்கட்சிகள் ஆண்ட கட்சிகள் எல்லா கட்சிகளுமே அந்த சட்டமன்ற தேர்தலை முன்னிறுத்தி பல்வேறு கட்டத்தில் பிரச்சாரங்களை மேற்கொள்ள ஆரம்பிச்சிருச்சு. இதுல தமிழக வெற்றி கழகம் தரப்புல வாரந்தோறும் சனிக்கிழமை என்று இந்த மாதிரி பிரச்சாரம் நடைபெறதா இருந்தது. இதுல 3வது கட்ட பிரச்சாரம் முடிந்து 4வது கட்டமாக நாமக்கல் மற்றும் கரூர் ஆகிய பகுதிகளில் நடைபெறும் அறிவிச்சிருந்தாங்க. நாமக்கல் பகுதியில காலையில 10 மணிக்கும் கரூர் பகுதியில மாலை 3 மணிக்கு நடைபெறும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருந்தாங்க. தெரிவிச்சிருந்த நிலையில கரூர் கூட்டம் மாலை 7 மணி அளவுல நடைபெற்றது. அதாவது ஏற்கனவே தமிழக வெற்றி கழகம் தரப்புல ஒரு குற்றச்சாட்டை வச்சிருந்தாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, தங்களுக்கு பிரச்சாரம் செய்யறதுக்கு மிக குறுகிய இடங்கள்ல கொடுக்குறாங்க. அதே மாதிரி நாங்க பிரச்சாரம் பண்ண வரதா இருந்தா அதுல நிறைய கட்டுப்பாடுகளை விதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஏற்கனவே அதிருப்தி தெரிவிச்சிருந்தாங்க. கரூர்ல அவங்க குறிப்பிட்ட, அதாவது அந்த கரூர்ல அந்த தமிழக வெற்றி கழகம் தரப்புல குறிப்பிடப்பட்டிருந்த அந்த பிரச்சார பகுதியானது பாத்தீங்கன்னா வேலுச்சாமிபுரம் அப்படிங்கிற ஒரு பகுதி. இந்த பகுதியில ஒரு கடும் கூட்ட நெரிசல் ஏற்பட்டது. எப்படின்னு பாத்தீங்கன்னா 10,000 பேர் வருவாங்க அப்படின்னு சொல்லி தமிழக வெற்றி கழகம் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில அந்த கூட்டத்துல கலந்துகிட்டவங்களோட எண்ணிக்கை 27,000 அப்படின்னு சொல்லி தமிழக அரசு தரப்புல தெரிவிக்கப்பட்டது. இந்த கூட்ட நெரிசல்ல சிக்கி கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 39 பேர் சம்பவ இடத்திலையும் 2 பேர் மருத்துவமனையிலும் உயிரிழந்திருந்தாங்க. உயிரிழந்த விவகாரத்துல ஏற்கனவே இதுல சிறு குழந்தைகளும் அடங்கும். இந்த குழந்தைகள் அடக்கமான அதாவது குழந்தைகள் உள்ளிட்ட 39 + 2 41 பேர் உயிரிழந்த விவகாரம் தமிழகம் மட்டுமல்ல இந்தியா முழுவதுமே ஒரு கடும் அதிர்வலையை ஏற்படுத்துச்சு. இந்த வழக்குல என்னன்னு பாத்தீங்கன்னா, இதன் அடிப்படையில போலீசார் கரூர் போலீசார் இது குறித்து முதற்கட்டமா வழக்கு பதிவு செஞ்சு அதன் அடிப்படையில ஆதவ அர்ஜுனா உள்ளிட்ட 4 பேர் மேல இது குற்றச்சாட்டுகளை வச்சிருந்தாங்க. இது மேலும் பாத்தீங்கன்னா தமிழக அரசு தரப்புல இதற்கு உண்டான உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு அவர்கள் உடல்கள் அன்று காலையே ஒப்படைக்கப்பட்டது. அதாவது மொத்தம் 16 மருத்துவமனைகள் கொண்ட குழு அவங்களுக்கு பிரேத பரிசோதனை செஞ்சு அதன் அடிப்படையில் அந்த மருத்துவ குழு கண்காணிப்புக்கு பிறகும் பிரேத பரிசோதனைக்கு பிறகும் அந்த உடல்கள் ஒப்படைக்கப்பட்டு அதன் அடிப்படையில் அதனுடைய இறுதி இதுகள் நடந்தது. மேலும் இந்த வழக்கில் உயர்நீதிமன்ற கிளை, மதுரை உயர்நீதிமன்ற கிளை, அதே மாதிரி சென்னை உயர்நீதிமன்றத்திலையும் பல்வேறு வழக்குகள் தொடரப்பட்டது. என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த சம்பவம் எதனால் நடந்தது, இதனுடைய காரணங்கள் என்ன, இறந்தவர்களுக்கு நீதி கிடைக்கணும், அதே மாதிரி அவங்க குடும்பங்களுக்கும் போதிய அளவுக்கு நஷ்டம் கிடைக்கணும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்னிறுத்தி பல்வேறு நபர்கள் மனு தாக்கல் செஞ்சிருந்தாங்க. இதுல மதுரை உயர்நீதிமன்ற கிளை என்ன சொல்லிச்சுன்னு பாத்தீங்கன்னா, இதற்கிடையில தமிழக அரசு அருணா ஜெகதீசன், அதாவது தூத்துக்குடி ஸ்டெர்லைட் விவகாரத்துல ஒரு நபர் ஆணையமாக அமைக்கப்பட்ட அருணா ஜெகதீசன் தலைமையில ஒரு குழுவானது அமைக்கப்பட்டு அதன் அடிப்படையில் அந்த விசாரணையானது துவங்கப்பட்டு நடைபெற்று வந்தது. மேலும் பாத்தீங்கன்னா சென்னை உயர்நீதிமன்றக்கு, அதாவது அவங்க இந்த நிலையில தமிழக வெற்றி கழகம் என்ன சொல்லுச்சுன்னா, தங்களுக்கு தமிழக தரப்புல தெரிவிக்க அமைக்கப்பட்டிருக்கிற குழுக்கள் மேல நம்பிக்கை இல்லை, எனவே எங்களுக்கு சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்னு சொல்லி மதுரை உயர்நீதிமன்றத்திலையும் சென்னை உயர்நீதிமன்ற கிளையிலையும் அவங்க மனு தாக்கல் செஞ்சிருந்தாங்க. தாக்கல் செஞ்சிருந்த நிலையில மதுரை உயர்நீதிமன்ற கிளை என்ன சொல்லுது, தங்களுக்கு இந்த வழக்கு மேல நம்பிக்கை இருக்கு, அதாவது அந்த ஒரு நபர் ஆணையத்து மேல நம்பிக்கை இருக்கு, எனவே அவங்க தொடருவாங்க அப்படின்னு தெரிவிச்சிருந்தது. ஆனா இதுக்கு முற்றிலும் மாறா சென்னை உயர்நீதிமன்றம் என்ன சொல்லி இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வழக்குல சிறப்பு புலனாய்வு குழுவை நியமிக்கிறோம், அதாவது சென்னை வடக்கு மண்டல ஐஜி அசரக்கருக்கு தலைமையிலான ஒரு குழுவை நாங்கள் அமைச்சு அதன் அடிப்படையில் இந்த விசாரணையை மேற்கொள்றோம் அப்படின்னு சொல்லி உத்தரவிட்டதோடு இல்லாம என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, அந்த வழக்குக்குரிய கோப்புகள், அதாவது குற்றப்பத்திரிகை தொடங்கி சகலமும் ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லி உத்தரவிட்டிருந்த நிலையில அதன் அடிப்படையில் வடக்கு மண்டல ஐஜி அசரக்கருக்கு தலைமையில அந்த குழுவானது விசாரணை துவங்கிச்சு. இதனிடையே என்ன பண்ணாங்கன்னா, தமிழக அரசு தரப்புல இதற்கு உண்டான கடுமை, அதாவது மாநில அரசு முழுமையாக நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி தமிழக அரசு தரப்பு தெரிவிச்சிருந்தாங்க. மேலும் பாத்தீங்கன்னா, இந்த விசாரணையானது நியாயமான முறையில நடைபெற்று வருது அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருந்தாங்க. ஆனா மதுரை உயர்நீதிமன்ற கிளை இது குறித்து எந்த விதமான கருத்தும் சொல்லாத நிலையில சென்னை உயர்நீதிமன்ற கிளை ஒரு கடும் அதிருப்தியை தெரிவிச்சிருந்தது. எப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழக வெற்றி கழகம் தரப்புல நடைபெற்ற இந்த கூட்டத்துல முக்கியமா பங்கேற்றவர்கள் 41 பேர் பலியான ஒரு சூழ்நிலையில தலைமை தகுதிக்கு தகுதியே இல்லாதவர் விஜய் அப்படின்னு தெரிவித்ததோட இல்லாம ஆதவ அர்ஜுனா இந்த ஒரு கருத்து ஒன்று வெளியிட்டிருந்தாரு. என்னன்னு பாத்தீங்கன்னா, இதுல புரட்சி வெடிக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து ஒன்று வெளியிட்ட நிலையில நாங்கள் தீவிரமா ஆராய வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லி அதுல ஒரு கடுமையான ஒரு கண்டனத்தை தெரிவிச்சிருந்ததோடு இல்லாம இந்த கட்டத்துல முக்கியமா தேவைப்படுற, அதாவது அந்த தாவைக்க தரப்புல உள்ள புசி ஆனந்த் உள்ளிட்ட பலர் மீது கடுமையான ஒரு விமர்சனங்களை முன் வச்சிருந்தது. இந்நிலையில உச்சநீதிமன்றத்துல தமிழக வெற்றி கழகம் தரப்புல ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. என்னன்னு பாத்தீங்கன்னா, கடந்த வெள்ளி என்று என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த வழக்குல தங்களுக்கு நம்பிக்கை இல்லை, எனவே சிபிஐ விசாரணை வேணும்
அப்படின்னு சொல்லி அவங்க வழக்கு வந்து தாக்கல் செஞ்சிருந்தாங்க. இதனை விசாரித்த உச்சநீதிமன்ற நீதிபதிகள் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த வழக்குக்கு உண்டான அதாவது சிபிஐ விசாரணைக்கு கொடுக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறது குறித்து திங்கட்கிழமை காலை 10:30 மணி அளவுல தெரிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருந்தாங்க. இந்நிலையில இன்று காலை இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போ வந்து தங்களுக்கு தமிழக அரசு நியமித்துள்ள குழுக்கள் மேல நம்பிக்கை இல்லை, எனவே மத்திய அரசு தரப்புல அமைக்கப்படணும் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்ட நிலையில அதை மத்திய அரசு ஒரு உத்தரவு, அதாவது உச்சநீதிமன்றம் ஒரு உத்தரவு பிறப்பிச்சது. என்னன்னு பாத்தீங்கன்னா, நடைபெற்று வர்ற இந்த விசாரணையை கண்காணிக்க உச்சநீதிமன்ற நீதிபதி அஜஸ் ரஸ்தோகி தலைமையில 3 பேர் கொண்ட குழு அமைச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த அமைச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் வந்து தீர்ப்பு அளித்தது. இந்த வழக்கின் அடிப்படையில், அதாவது இதுவரைக்கும் நடைபெற்ற மாநில அரசு தரப்புல ஒரு நபர் ஆணையம், அதே மாதிரி பாத்தீங்கன்னா வடக்கு மண்டல அரசாங்க தலைமையில அமைக்கப்பட்டிருந்த இந்த குழுல உண்டான அவளுக்கு ஒப்படைக்கணும் அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருந்தாங்க. மேலும் இந்த வழக்கானது தற்போது சிபிஐ வசம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிற ஒரு சூழ்நிலையில இந்த விசாரணை வந்து கூடிய விரைவில் ஆரம்பித்து அதன் அடிப்படையில் இதற்கு உண்டான தீர்வுகள் வந்து முடிவுக்கு வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. கடந்த சில தினங்களுக்கு முன்பு சம்பவம் தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்ற தலைமையில சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கப்பட்டு உத்தரவிடப்பட்டதை தொடர்ந்துதான் இந்த வழக்குக்கு எதிர்ப்பு தெரிவித்து சிபிஐக்கு உண்டான விசாரணையை நடத்தணும் அப்படின்னு சொல்லி தவைக்க தரப்புல பாதிக்கப்பட்டவங்க உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செஞ்சிருந்தாங்க. அதுல என்னன்னு பாத்தீங்கன்னா, பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய நீதி கிடைக்கணும், அதே மாதிரி பாத்தீங்கன்னா பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய நீதி கிடைக்கணும், அதே மாதிரி பாத்தீங்கன்னா அவர்களுக்கு உரிய நிதி கிடைக்கணும், அதே மாதிரி பாதிக்கப்பட்டவங்களுக்கு போதிய அளவுக்கு ஏற்பாடு செய்யாதது காரணமா, அதாவது போதிய அளவுக்கு காவலர்கள் ஏற்பாடு செய்யல, அதே மாதிரி பாத்தீங்கன்னா போதிய அளவுக்கு பாதுகாப்பு ஏற்பாடு செய்யல அப்படிங்கறத குறித்து தான் இவங்க வந்து இந்த மாதிரி பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, சம்பவத்துல முழுமையான மற்றும் சுதந்திரமான விசாரணையை நடத்த சிபிஐக்கு மட்டுமே இந்த வழக்கு மாற்றப்படணும்னு, சம்பவம் நிகழ்ந்த இடத்தை திரும்பி பார்க்க நிலையில தூதர் குழுவோட விசாரணை முடிவுகளை மீறி சிபிஐ தான் அந்த விசாரணையை நடத்த முடியும். ஏன்னா தமிழக அரசு தரப்புல ஒருத்தர் நியமிக்கப்பட்டிருந்தாலும், அதாவது வடக்கு மண்டல ஐஜி அஸ்ராக்கா இருக்காரு, சென்னை வடக்கு மண்டல ஐஜியா இருக்க அஸ்ராக்காருக்கு முன்னாள் வந்து சவுத் ஜோன், அதாவது மதுரை, கரூர் உள்ளிட்ட பல்வேறு மண்டலங்கள்ல பணியாற்றிய ஒரு மிகப்பெரிய ஒரு திறமை வாய்ந்தவர்னே சொல்லலாம் அஸ்ராக்காருக்கு அவரை. ஆனா அப்படியும் மீறி, அதாவது அதையும் உயர்நீதிமன்றம் அவரோட தலைமையை மீறி அவர் தலைமையில தான் வச்சிருந்தது. இந்த வழக்கு விசாரணையை அவர் தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் குறிப்பிட்டிருந்த ஒரு சூழ்நிலையில தற்போது உச்சநீதிமன்றமானது இதை வந்து மாற்றி இருக்குது. இதன் மூலம் என்னன்னா, சிபிஐ விசாரணை மூலம் வெளிப்படையான உண்மைகளை வெளிப்படுத்த முடியும் அப்படின்னும், பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு நிவாரணம் எதுவுமே இதுவரைக்கும் வழங்கப்படாத ஒரு சூழ்நிலையில அதற்கு உரிய உரிமைகள் வழங்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியும், அரசியல் மற்றும் அதிகாரப்பூர்வ திட்டங்கள்ல இந்த குற்றவாளிகளுக்கு, அதாவது இந்த சமூக அப்படி ஏதேனும் குற்றங்கள் நிகழ்ந்திருந்தா அந்த குற்றவாளிகள் பாதுகாப்பு தராம முறையானபடி நீதியுடன் கூடிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கைகள் வலியுறுத்தி தான் அதாவது உச்சநீதிமன்றத்துல இந்த மனுவை வந்து தாவைக்கா தரப்புல தாக்கல் செய்யப்பட்டிருந்ததா சொல்லி கூறப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில தற்போது வந்து பாத்தீங்கன்னா இந்த மனுவை வந்து உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கொண்டு போனா இதே சூழ்நிலை போச்சு அப்படின்னா சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவு வந்து மறுக்கப்படும். அதாவது இப்ப உச்சநீதிமன்றம் வந்து இந்த விசாரணைக்கு ஏத்துக்குச்சு அப்படிங்கிற பட்சத்துல சென்னை உயர்நீதிமன்றத்துல உள்ள அந்த வழக்கு, அதாவது சென்னை உயர்நீதிமன்றம் தானே பிறப்பிச்சிருந்தது எஸ்ஐடி வேணும், ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் அப்படிங்கறத வந்து பிறப்பிச்சிருந்த ஒரு சூழ்நிலையில தற்போது இந்த வழக்கானது உச்சநீதிமன்றம் சிபிஐக்கு மாற்றி இருக்கிற நிலவில் பல்வேறு கட்டங்கள்ல இது வந்து வரவேற்பை பெற்றிருக்கிறது. எப்படி பாத்தீங்கன்னா, பொதுவாக பல்வேறு வழக்குகள் இன்னும் சிபிசிஐடி வசம், அதே மாதிரி சிறப்பு புலனாய்வு குழு பக்கத்துல ஒப்படைக்கப்பட்ட பல்வேறு வழக்குகள் இன்னும் பல ஆண்டுகளாக கிடப்பில் இருந்துட்டு இருக்கிற ஒரு சூழ்நிலை தான் இருந்துட்டு இருக்குது. உதாரணத்துக்கு சொல்ல போறதா இருந்தா திருச்சி ராமஜெயம் கொலை வழக்காகட்டும், அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம நெல்லை காங்கிரஸ் கட்சி ஜெயக்குமார் வழக்காகட்டும் உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் சிறப்பு புலனாய்வு குழுவாலையும் கண்டுபிடிக்க முடியல. அதே மாதிரி பாத்தீங்கன்னா எஸ்ஐடி, அதே மாதிரி சிபிசிஐடி வசமும் ஒப்படைக்கப்பட்டும் பல்வேறு ஆண்டுகளாக பல்வேறு வழக்குகள் நிலுவையில் இருக்கிற ஒரு சூழ்நிலையில இந்த வழக்குகளை இதுக்கு மேலேயும் வந்து நாம வந்து கிடப்புல போட்டா நல்லா இருக்காது, அதாவது தாமதப்படுத்தினா நல்லா இருக்காது அப்படிங்கிற எண்ணத்தோட தற்போது இந்த உச்சநீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பிச்சிருக்குது. உச்சநீதிமன்றம் பிறப்பிச்ச இந்த உத்தரவுக்கு வந்து பல்வேறு கட்சிகள் வந்து வரவேற்பதான் அளிச்சிருக்கு. ஏன்னா பல்வேறு வழக்குகள் மாநில அளவில் நடைபெறக்கூடிய ஒரு சூழ்நிலையில், அதாவது மாநில அரசு தரப்புல நியமிக்கப்பட்டிருக்க பல்வேறு வழக்குகள் இன்னும் வந்து கிடப்புல தான் கிடந்துட்டு இருக்கிற ஒரு சூழ்நிலையில இந்த வழக்கை வந்து தற்போது உச்சநீதிமன்றம் வந்து கையில் எடுத்து அதன் அடிப்படையில விசாரணையை கண்காணிக்க உச்சநீதிமன்ற நீதிபதி அஜஸ் ரஸ்தோகி தலைமையில 3 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டிருக்கிற ஒரு சூழ்நிலையில இந்த வழக்கோட விசாரணை வந்து மிக துரிதமா நடக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா ஒரே நேரத்துல டவர் கிடைக்காது, அதாவது அந்த இடங்கள்ல சிக்னல் கிடைக்காத ஒரே நேரத்துல அந்த அரசு வந்து என்ன சொல்லுச்சு அப்படி, அதாவது சிறப்பு புலனாய்வு குழு என்ன சொல்லுச்சுன்னா
ஒரே நேரத்துல எப்படி 20 அதாவது 20 ஆம்புலன்ஸ்கள் வருவதற்கு எப்படி முடிஞ்சது, அதற்கு உண்டான காரணங்கள் என்ன அப்படின்னு சொல்லி ஏற்கனவே எஸ்ஐடி பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருந்த ஒரு சூழ்நிலையில தற்போது இந்த வழக்கு சிபிஐ வசம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கின் உண்மைத்தன்மையை வெளியில கொண்டு வரும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்கிறாங்க. தாவேகா தரப்புல ஏற்கனவே என்ன சொல்லியிருந்தாங்க, இது முற்றிலும் திமுக அரசால செய்யப்பட்ட ஒரு சதி. அதே மாதிரி பாத்தீங்கன்னா திமுக அரசு தான் இந்த குற்றவாளிகளை காப்பாற்றுறதுக்கு உண்டான நடவடிக்கைகளில் ஈடுபட்டு அதன் அடிப்படையில் தான் பண்ணிக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்த ஒரு சூழ்நிலையில தற்போது இந்த வழக்கானது சிபிஐ வசம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிற ஒரு சூழ்நிலை அரசியல் கட்சிகள் வட்டாரத்தில் மிகுந்த பரபரப்பு காணப்படுது. ரூபி, விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சிவகுமார்.